السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய சலாத்தும் சலாமும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஐன்கள், தபுஅத் தாபிஐன்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய ரஹமத் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு ரமதானுடைய இந்த நோன்பு காலத்தை மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நமக்கு அளித்திருந்தான். அல்ஹம்துலில்லாஹ். ரமதானினுடைய கடைசி வாரமாக கூட இருக்கலாம். அடுத்த வாரம் பிறை தென்பட்டால் அடுத்த வெள்ளிக்கிழமை ஈதாக இருக்கலாம். ரமதான் வந்துடுது, ரமதான் வரப்போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ரமதான் வந்துருச்சு அப்படின்னு பேசணும். ரமதான் முடிய போகுது. ரொம்ப சீக்கிரமாகவே நாம் அதை கடந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருந்தான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு! அல்லாஹு தாலா நோன்பு நோக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தான். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் திலாவத்துகள் செய்யக்கூடிய, ஃபர்லான தொழுகைகள் ஜமாத்தோடு தொழக்கூடிய, சதகாக்கள், தான தர்மங்கள், ஜகாத்துகள் நிறைவேற்றக்கூடிய, நிறைய அமல்கள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு கொடுத்திருந்தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் யாரை நாடினானோ அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டார்கள். யார் முயற்சித்தார்களோ அவர்கள் அதை பெற்று கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சில நாட்கள் மட்டுமே நம்மிடத்தில் மீதமாக இருக்கக்கூடிய நிலையில் நாம் மிக கவனத்தோடு மீதமாக இருக்கக்கூடிய நாட்களை நாம் அல்லாஹுக்காக வேண்டி நோன்பு நோக்குவது, அல்லாஹுக்காக இரவு நேரங்களில் இபாதத்துகள் செய்வது, இது போன்ற அமல்களில் நம்முடைய நேரங்களை கழிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் சில விஷயங்களை நமக்குள்ளாக நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த ரமதான் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், சுய பரிசோதனை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் இந்த ரமதானை எனக்கு கொடுத்தான். எத்தனையோ நபர்களுக்கு இந்த ரமதானுடைய நசீபு இல்லையே. சென்ற வருடம் நம்மோடு இருந்தவர்கள், ரமதானுக்கு முன்னால் இருந்தவர்கள் நம்மோடு ரமதானின் இல்லையே. அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்திருந்தானே. நான் எப்படி இந்த ரமதானை கழித்தேன்? என்னுடைய நேரங்களை நான் எப்படி செலவு செய்தேன்? நான் எப்படி நோன்பு நோற்றேன்? தராவிகளை எப்படி தொழுதேன்? இரவு வணக்கங்களை எப்படி நான் கழித்தேன் என்று நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். சுய பரிசோதனை செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு நாள் 2 நாள் அல்ல, அல்லாஹ் 1 மாத காலங்களை நமக்காக கொடுத்திருந்தான். நம்ம யோசித்து பார்க்கணும். ஏதோ ஒரு நாள் சிறப்புக்குரிய நாள், 2வது நாள் சிறப்பு இல்லைன்னு இல்லை. முழு மாதமும் சிறப்பான மாதம், சங்கையான மாதம், கருணையான மாதம்.
அல்லாஹ் அவ்வளோ பெரிய ஒரு நியாமத்தை நமக்கு கொடுத்திருந்தான். நான் யோசிக்கணும், ஒவ்வொரு நபர்களும் நான் என்ன செய்தேன் இந்த ரமதானுடைய மாதத்தில், இந்த ரமதானுடைய மாதத்தில் என்னிடத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டது, இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தானே, நான் என்னிடத்தில் நான் என்ன மாற்றத்தை பார்க்கிறேன். நாம் யோசித்து பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். நான் என்னென்னலாம் செஞ்ச ரமதான் மாசத்துல, நாம் எப்படி நோன்பு நோட்டேன், நான் எப்படி தராவி தொழுதேன், இமாம் ஜமாத்தில் நான் விடாமல் தொழுதேனா, இமாம் ஜமாத்தோடு தொழுதேனா, இல்லை வேற ஏதாவது அமல்கள் செய்தேனா, வேறு பாவங்கள் செய்தேனா, இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நாட்கள் குறைவான நாட்கள், இந்த நாட்களில் நாம் யோசித்து அந்த விஷயங்களை நாம் சரி செய்ய வேண்டும். மீதமாக இருக்கக்கூடிய நாட்களில் நான் இத்தனை நாட்கள் ஏதோ அப்படி இப்படின்னு இருந்தேன், பாவத்திலே இருந்தேன், ரமதானிலும் கூட அல்லாஹ் அப்படி யாரும் செய்ய மாட்டோம், பாவத்திலே இருந்தேன். அல்லாஹ் இந்த இருக்கக்கூடிய நாளில் ஒரு பாவமும் என்னிடத்திலிருந்து நடக்கக்கூடாது, ஒரு பாவமும் என்னிடத்தில் நடைபெறக்கூடாது. அந்த மாதிரி நியத்தை வைத்து நாம் மீதமாக இருக்கக்கூடிய நாட்களை நாம் கடக்க வேண்டும், கழிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் என்ன செய்வார்கள், ரமதானுக்கு முன்கூட்டியே ரமதானுக்காக தயாரிப்பாகுவார்கள், ரமதானை எதிர்பார்த்திருப்பார்கள், ரமதானுடைய நோன்பை எதிர்பார்த்திருப்பார்கள். ரமதான் முடிந்து விட்டால் அந்த ரமதான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்வதற்காக துஆ செய்வார்கள், மக்பூலியத்திற்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள். அந்த நிலை நம்மிடத்திலும் வேண்டும். இரண்டாவது விஷயம், நம்ம அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். நான் எப்படி ரமதான் எப்படி கழித்து, அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தான்ல, நான் நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தலையே, நான் நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தவில்லையே, நான் சரியான அமல்களில் செய்யவில்லையே, இரவு நேரங்களில் வணக்கங்களில் ஈடுபடவில்லையே, ஒரு ஆண் திலாவத்தை ஓதலையே, திக்ரு செய்யலையே, என்ன செய்தேன், அல்லாஹ் என்ன பாதுகாக்கணும், அல்லாஹ்விட்டு தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். சஹாபாக்களுடைய நிலை இப்படிதான் இருந்தது. சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், ரமதானுக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள், யா அல்லாஹ் ரமதானில் செய்த என்னுடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள், அங்கீகரித்துக்கொள். இப்ப நம்மளும் கேட்கணும்ல, யா அல்லாஹ் நான் என்ன நோன்பு நோற்றேனோ என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்ளு, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, நான் திலாவத் செய்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ளு, என்னுடைய தராவிகளை ஏற்றுக்கொள்ளு, என்னுடைய தொடுகைகளை, நோன்புகளை, சதகாக்களை, தான தர்மங்களை என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள். மீதமாக இருக்கக்கூடிய நாளில் நான் உனக்கு சரியான முறையில் அந்த ரமதானை நான் கழிக்கணும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமான முறையிலே தௌபாவோடு அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன செய்யணும், நமக்கு உண்டான கூலி அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். நாம் செய்த அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் ஏதோ அல்லாஹ்வுடைய ரஹமத்தினால் நமக்கு இந்த ரமதானுடைய நன்மை கிடைத்து விட்டால் எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லாஹ்வுடைய ரஹமத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் அது எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி, அது அந்த நபர் எவ்வளோ பெரிய பாக்கியசாலியாக இருப்பார். கண்ணியமானவர்களே, நம்ம அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும். யா அல்லாஹ் நீ ரமதானை எனக்கு கொடுத்த, நான் சரியான முறை பயன்படுத்தல. சஹாபாக்கள் எப்படி பயன்படுத்தினார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பயன்படுத்தினார் இந்த காலத்தை. அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், இரவு நேரத்தில் எவ்வளவு நின்று தொழுதார்கள், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான முறையில் இருந்தார்கள், இஅ்திகாஃப் இருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். நாம் எவ்வளவு பாவங்களை செய்கிறோம், நம்ம அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு நெருக்கமாக இருக்கணும், அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கணும், அல்லாஹ்விட்ட நம்முடைய பாவத்துக்கு எல்லாம் எவ்வளவு மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நோன்புகளை எல்லாம் அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் என்ன சின்ன சின்ன அமல்களை செய்தோம், நம்மால் முடிந்த சின்ன சின்ன இபாதத்துகளை, வணக்கங்களை செய்திருந்தோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக, நம்முடைய நோன்புகளையும் ஏற்றுக்கொள்வானாக. மீதமாக இருக்கக்கூடிய நாட்களில் சரியான முறையில் நேரங்களை கழிக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் கொடுப்பானாக. அடுத்த விஷயம், இந்த ரமலானினுடைய இறுதி பகுதி நரக விடுதலையினுடைய பகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள், முதல் பகுதி ரஹமத்தினுடைய பகுதி, இரண்டாவது பாவ மன்னிப்பினுடைய பகுதி, மூன்றாவது நரக விடுதலையினுடைய பகுதி. இது ஒரு வாரத்தில் முடிந்துவிடும். அதற்கு பிறகு நாம் எப்பொழுது துவா கேட்டாலும் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுமா என்று தெரியவில்லை. யாரா சொல்ல முடியுமா, என்னுடைய துவா இந்த நேரத்தில் கபூலாகும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தான்.
நோன்பாளி நோன்பு நோற்றதிலிருந்து இஃப்தார் வரையிலும் அவருடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். அல்லாஹ்விடத்தில் துஆக்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நோன்பாளின் துஆ அங்கீகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு நசீபை, அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம்ம கொடுத்திருந்தான். இன்னும் சில நாட்கள் நம்மை விட்டு அந்த வாய்ப்பு போயிடும். இப்போ யாரும் நான் இந்த நேரத்தில் துஆ செய்தேன்னா அல்லாஹ் இந்த துஆ ஏற்றுக்கொள்ளும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹதீஸ்களில் அல்லாஹ் தெளிவாக பதிவு செய்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள், ரமதானுடைய மாதம் நோன்பாளினுடைய துஆ அவருடைய நோன்பு திறக்கும் வரையிலும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ நோன்பா இன்னும் ஒரு வாரம் இருக்குது. நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் நான் எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கேன், உலகத்தில் பாவத்திலே மூழ்கி இருக்கிறேன், என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிரு, பாவ சூழ்நிலையிலிருந்து என்னை பாதுகாத்துரு. நான் விரும்பாமலே நான் பாவத்தின் பக்கம் போகிறேன். நாம் விரும்பியும் விரும்பாமலும் பாவத்தின் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதிரி நிலைகள் எல்லாம் இந்த துஆக்கள் நாம் கேட்க வேண்டும். யா அல்லாஹ் ரமதான்ல நான் பேணுதலோடு இருக்கிறேன், ரமதான் அல்லாத காலத்திலும் இது போன்று இருக்கக்கூடிய ஒரு நிலையை கொடுப்பாயாக, ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பாயாக, பாவத்திலிருந்து பாதுகாப்பாயாக, பெரும் பாவங்களிலிருந்து என்னை பாதுகாத்துடு. அல்லாஹ் அக்பர். ரமதானிலும் கூட பெரும் பெரும் பாவங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ் நம்ம எல்லாம் செயல பார்த்திருப்போம். பெரும் பெரும் பாவங்கள் நடைபெற்று கொடுக்கிறது, முஸ்லீம்களிடத்தில் நடக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட நிலைகளை விட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமான முறையில் பாதுகாப்பு துஆக்களை செய்யணும். அப்ப இந்த மூன்றாம் பகுதி, கடைசி பகுதி, நரக விடுதலையினுடைய பகுதி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை சாதாரணமான முறையில் படைக்கவே இல்லை. நம்ம ஏதோ நினைக்கிறோம், நெருப்பு தானே அது, என்ன எரிச்சிரும், இந்த உலகத்தோட கொஞ்சம் அதிகமா இருக்குமா, நரகம்னு சொல்லி என்ன ஆயிடுச்சுங்க, நரகம் ஒரு பெரிதாக தெரியவே இல்லை. நரகத்தில் வாழக்கூடிய, நரகத்தில் சித்திரவதை படுத்தக்கூடிய அந்த மனிதனுடைய உடல் எவ்வளவு பிரமாண்டமாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அவர் நரகத்தினுடைய அந்த வேதனை சுவைக்கணும், அதுக்காக அப்படி செய்யப்பட்டிருக்கும். உடல் மிகப்பெரிய பலமாக இருக்கும், மிகப்பெரிய உடல் அமைப்பு கொண்டிருக்கும். காரணம் அவர் வேதனையை சுவைக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகத்தினுடைய வேதனை அல்லாஹ் குர்ஆனில் எப்படி பேசுகிறான்? குர்ஆனில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் நரகத்தை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறான். 100க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் நரகத்தை பற்றி பேசியிருக்கிறான். ஏன் இவ்வளவு அதிகமாக பேச வேண்டும்? ஏன் இவ்வளவு பேசணும்? ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக கூறும்போது அந்த விஷயம் எவ்வளவு கடுமையாக, எவ்வளவு முக்கியத்துவமாக இருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நரகவாசிகளை பற்றி கூறும்போது அல்லாஹ் குர்ஆனில் கூறுவான், ஈமான் கொண்ட மக்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஊ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, ஈமான் கொண்ட மக்களே, நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொள்ளுங்க, நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். அதுல இருந்து என்ன பண்ணிருங்க, பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, அந்த நரகத்தினுடைய எரிபொருள் என்ன தெரியுமா? மனிதர்களும் கற்களும் தான். நரகத்தினுடைய எரிபொருள் விறகு அல்ல, மனிதர்கள். நெருப்பை எரிக்கணும்னா விறகு தேவைப்படுது, ஏதாவது நம்ம ஆயில ஊத்துறோம், சீமண்ண ஊத்துறோம். ஆனால் நரகத்தினுடைய நெருப்பினுடைய எரிபொருள் மனிதர்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாக்கணும். இந்த நரகத்தினுடைய விடுதலையினுடைய இந்த பகுதி அல்லாஹ்விடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம அத்திக்னா மினன் நார், யா அல்லாஹ் நரகத்தில் இருந்து என்னை பாதுகாத்துடு, விடுதலை செஞ்சிரு. வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், எனக்கு சுவனத்தில் நுழைய செய்திரு என்னுடைய ரப்பே என்று அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். அதிகமான முறையில் துஆ கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்திருக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் ஜன்னத, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் சுவனத்தை கேட்கிறேன். நஸ்அலுகல் ஜன்னத, நான் சுவனத்தை கேட்கிறேன். வ நஊது பிக மினன் நார், நரகத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். நம்ம எல்லாம் அனுதினமும் கேட்க வேண்டிய துஆ, அனுதினமும் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். குறிப்பாக இந்த ரமதானுடைய கடைசி பகுதியிலே, நரக விடுதலையினுடைய பகுதியில் அல்லாஹ் தஆலாவிடத்தில் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கணும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கணும். ஏன் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆணில் பேசும்போது, வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், அல்லாஹ் நல்லோர்களை பற்றி பேசும்போது அவர்கள் என்ன செய்வார்கள்? வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், யா அல்லாஹ் நரகத்தில் இருந்து என்னை திருப்பிவிடு,
நரகத்தின் பக்கம் கொண்டு செல்ல விடாதே என்ன துஆ கேட். நல்லோர்களுடைய துஆ எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா. அதோட உஷ்டம் மிகவும் மோசமாக இருக்கும், அதிலிருந்து என்ன பாதுகாத்துடு. நல்லோர்கள் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ் நரகத்தை பற்றி கூறும்போது, நல்லோர்களை பற்றி கூறும்போதும் நரகத்தை பற்றி கூறும்போதும் நல்லோர்கள் எப்படி துஆ செய்வார்கள்? வமின்ஹும் மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. அவர்கள் சிலர் எப்படி கேட்பார்கள்? துஆ கேட்பார்கள் அல்லாஹ் இடத்திலே, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எனக்கு சௌரியமான சிறந்த வாழ்க்கையை கொடுத்துரு. ஒஃபில் ஆஹிரத்தி ஹஸனா, நாளை மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை கொடுத்துரு, சிறப்பான வாழ்க்கையை கொடு. வகினா அஸாபன் நார், நரகத்திலிருந்து என்ன பாதுகாத்துடு, நரகத்திலிருந்து என்ன பாதுகாத்துடு என்பதாக நல்லோர்கள் துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்கிறான். அல்லாஹ் சுவனத்தை நரகத்தை பற்றி பேசும்போது இப்படி சொல்லுவான், வகால அல்லதீன ஃபின் நாரி லிஹஸனதி ஜஹன்னம் துஉ ரப்பகும். நரகவாசிகள் அந்த மலக்குமாட்டில் சொல்வார்கள் நரகத்தினுடைய காவலாளிடத்திலே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். என்ன செய்யுங்க? எங்களுக்கு நரகத்தினுடைய வேதனை ஒரு நாள்ல அந்த வேதனை இல்லாமல் இருக்கட்டும் துஆ செய்யுங்க, நரக வேதனை இல்லாமல் இருப்பதற்காக துஆ செய்யுங்கள் என்று நரகவாசிகள் அந்த காவலாளரிடத்தில் பார்த்து சொல்லுவார்கள். அப்ப அவர் கேட்பார்கள், ஆலு அவலம் தகுதீகும் ருசுலுக்கும் பில் பையினாத், உங்களுக்கு தெளிவான ஆதாரங்களை அத்தாட்சிகளை உங்களுடைய தூதரை அனுப்பவில்லையா அல்லாஹ் என்று கேட்பான். நபிமார்களை அனுப்பவில்லையா, ரசூலை அனுப்பவில்லையா, எது நல்லது எது கெட்டது என்று பிரித்து காண்பிக்கக்கூடிய ரசூலை உமக்கு அனுப்பப்படவில்லையா என்று அந்த மலக்குகள் கேட்பார்கள். அப்ப அந்த நரகவாசிகள் சொல்வார்கள், காலு பலா, ஏன் அனுப்பல? அனுப்புனா, அல்லாஹ் அனுப்புனா. அவங்களும் வந்தாங்க, அவங்களும் வந்தார்கள், நாங்க கேட்கல. சொல்லிட்டு சொல்லுவாங்கள், காலு ஃபதுஉ வமா துஆஉல் காஃபிரீன இல்லா ஃபீ ضلال. அந்த மலக்குகள் திரும்ப சொல்லுவார்கள், மலக்கு உன்னுடைய நபிமார்கள் வரவில்லை என்று கேட்க பிறகு நரகவாசிகள் சொல்லுவார்கள், வந்தார்கள் என்று சொல்லுவார்கள். மலக்குகள் சொல்லுவார்கள், அப்பனா நீங்களே உங்கள் ரப்பிடத்தில் துஆ கேட்டுக்கொள்ளுங்க, ஆனால் அல்லாஹ் யார் வழிகேட்டார்களோ அவருடைய துஆக்களை அங்கீகரிக்கவே மாட்டான் என்று சொல்வார்கள். துஆக்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறான், இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறான். நரகத்திலிருந்து நாம் சோனத்திற்கு போணுமா நரகத்திற்கு போணுமா என்ற அந்த முடிவை நம்முடைய அமல்களின் மூலம், நம்முடைய செயல்களின் மூலம் அல்லாஹ் நமக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறான், அந்த முயற்சியை கொடுத்திருக்கிறான். ஆனால் நாம் உலகத்தில் எப்படியோ இருந்துவிட்டு சுவனது நரகத்திற்கு சென்ற பிறகு நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்டால் நமக்கு பாதுகாப்பு என்று கிடைக்கவே கிடைக்காது, பாதுகாப்பு கிடைக்காது. அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்வான், வனாதௌ யா மாலிக் லியக்தி அலைனா ரப்புக். சொல்லுவாங்க நரகவாசிகள் நரகத்தினுடைய காவலாளர் மாலிக்கை பார்த்து கூப்பிடுவார்கள், வனாதௌ யா மாலிக் லியக்தி அலைனா ரப்புக். எங்களுடைய இந்த வேதனையை போதுன்னு அல்லாஹ்ட்ட சொல்லிருங்க, நிப்பாட்டிட சொல்லிருங்க, போதுன்னு சொல்லிருங்க. அந்த நரகத்தினுடைய காவலாளியை பார்த்து நரகவாசிகள் சொல்லுவார்கள். அப்ப அவர் சொல்லுவார், ஆல இன்னக்கும் மாகிசூன், உங்களுக்கு நரக வேதனை நிப்பாட்டப்படாது, இங்கதான் நீங்க தங்கணும், நீங்க அல்லாஹ் பாதுகாக்கணும், நீங்கள் இங்கேதான் இருக்க வேண்டும், இங்கேதான் உங்களுடைய தங்குமிடம் என்று அவர் சொல்லுவார். கண்ணியமானவர்களே, நரகம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ் பேசுவான், இன்னா அத்தத்னா லிஸ்ஸாலிமீன நாரன் அஹாத பிஹிம் சுராதிகுஹா. யார் அநியாயம் செய்து கொண்டிருந்தார்களோ, அல்லாஹ்வுக்கு அநீதம் செய்து கொண்டிருந்தார்களோ, ஷரியத்தை புறக்கணித்து வாழ்ந்தார்களோ, இன்னா அத்தத்னா லிஸ்ஸாலிமீன், அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்லுவான், அந்த நரகம் அவர்களை சூழ்ந்து கொண்டு இருக்கும், எந்த வழியுமே இருக்காது நரகத்திலிருந்து வெளியே போறது, சுவர்களை போன்று சூழ்ந்து கொண்டிருக்கும் நாலாபுறங்களிலும். அல்லாஹ் அக்பர். வயஸ்தகீசு யுகாசு பிமாயின் கல்முஹுலி யஷ்ஃபில் வுஜூஹ். அவங்களுக்கு புகட்டப்படும் சுடுதண்ணீரை புகட்டப்படும், அந்த சுடுதண்ணீர் குடிப்பதாக முகங்கள் எல்லாம் சிவந்து விடும். அல்லாஹ் அக்பர். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அதுதான் மிக மோசமான ஒரு காரியம். பிஸ்ஸ ஷராப்,
அதுதான் பானங்களிலே மிக கொடுமையான பானம், மிக மோசமான பானம் அந்த பானம் தான். வஸாஅத் முர்தஃபகா, அதில் இருக்கவரும் மிக மோசமானவர்கள். அல்லாஹ் பேசுகிறான். நரகவாதிகள் சாதாரண விஷயம் அல்ல. நரகம்ங்கிறது ஏதோ நம்ம பாவம் செஞ்சுட்டு போயிடுறோம், பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சு நரகத்துல சோனத்திற்கு போயலாம் நினைக்கிறோம். மிக கொடுமையான இடம். அல்லாஹ்வே சொல்கிறான், வஸாஅத் முர்தஃபகா, அங்கு இருக்கக்கூடியவர்கள் மிக மோசமான இடங்களிலே மிக மோசமான இடம். அல்லாஹ் அக்பர். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் பேசுவான், இன்ன ஷஜரத்தஸ் ஸக்கூம், நிச்சயமாக நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜக்கூம் என்ற அந்த கள்ளிச்செடி இருக்கிறது மிக மோசமானது. தஆமுல் அஸீம், அதுதான் நரகவாசிகளுடைய உணவு என்று அல்லாஹ் சொல்கிறான். கல் முஹ்லி யக்லி ஃபில் புத்தூன், அவங்க அப்படியே விழுங்குவார்கள், அந்த கள்ளிச்செடியை விழுங்குவாங்க. பசியினுடைய கொடுமை விழுங்குவார்கள், கொடலை பிச்சு கொண்டு வரும், அது பின்புறமாக வரும். அவ்வளவு மோசமான வேதனை. அல்லாஹ் அதே சூறாவில் சொல்லுவான், அவர்களுக்கு சுடுதண்ணியை குளிப்பாட்டுங்க, குடிக்க கொடுங்க, சுடுதண்ணியை கொடுங்க, குடிக்கட்டும். சுடுதண்ணி இறங்கவே இறங்காது, சீல் சலங்கள் குளிப்பாட்டப்படும் அவங்களுக்கு, உள்ள இறங்காது, கஷ்டப்பட்டு இறங்கும். நாலா புறங்களில் இருந்தும் அவனுக்கு மரணம் வந்து கொண்டிருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அங்க மரணம் என்பதே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கணும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கணும். நாம் நரகத்துக்கு போயிட்டு கொஞ்சம் சோனத்துக்கு போயலாம் நினைச்சோம் அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆகிரத்தினுடைய ஒரு நாள் இந்த உலகத்தினுடைய 1000 நாட்களுக்கு சமம், 1000 ஆண்டுகளுக்கு சமம். ஒரே ஒரு நாள் கடப்பது 1000 ஆண்டுகளை போன்று கடியும். அந்த மஹ்ஷருடைய அந்த நாள், அந்த மறுமையினுடைய நாள். அப்ப நாம் அதிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு துஆக்களை நாம் செய்ய வேண்டும். சாதாரணமான விஷயம் அல்ல. ஏதோ சும்மா உலகத்தினுடைய நெருப்பு மாதிரி பற்றுச்சுன்னா சரியா இருக்கக்கூடிய நெருப்பு அல்ல. அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் பேசுவான், நரகவாசியினுடைய உடல்கள் கரித்து கொண்டே இருக்கும், உடல் எல்லாம் அவருடைய சதைகள் எல்லாம் நரக நெருப்பு அரித்துவிடும், திரும்பவும் அவருடைய சதைகள் புதிதாக உருவாக்கப்படும் சதைகளை. எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்லுவான், நரகத்தினுடைய வேதனை சுவைப்பதற்காக, நரக வேதனை சுவைப்பதற்காக. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் அந்த சூறாவில் பேசும்போது, கள்ளிச்செடி உங்களுக்கு உணவாக கொடுக்கப்படும், நரகவாதிகளுக்கு சுடு தண்ணிகளை குடிப்பாட்டப்படும், சீல் சலங்களை புகட்டப்படும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவான், ذُقْ إِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْكَرِيمُ. பா சுவை, நல்லா சுவை. நம்ம எப்படி நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு நல்லா ருசிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம்ல, சந்தோஷமா சொல்லுவோம்ல, அல்லாஹ் கேவலமா சொல்லுவான், ذُقْ إِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْكَرِيمُ. குடி, நீ என்ன பண்ண, சுவை, இந்த நரகத்தினுடைய இந்த எல்லாத்தையுமே நீ சுவைத்துக்கொள். ஏன் அப்படின்னா உலகத்தில் நீ சங்கையானவனா நினைத்து கொண்டிருந்தாய். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நமக்கு என்னென்ன கடமையாக்கி இருக்கிறானோ அந்த கடமைகளை நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையும் சரி, இது போன்ற நல்ல நாட்களும் சரி, நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறான். அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தணும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை நமக்கு அளித்திருந்தான். அந்த மீதமாக இருக்கக்கூடிய அந்த நாட்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய நல்ல நசீப் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. சோனத்தை பற்றி ஒரே ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறுவான், ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் நினைவு கூறுகிறேன். அல்லாஹ் சோனவாசிகளை பற்றி பேசுவான், மஸலுல் ஜன்னத்தில் லதி வஇதல் முத்தகூன், அந்த முத்தகீன்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சோனத்தினுடைய உதாரணம் என்பது அல்லாஹ் பேசுகிறான். சோனத்தினுடைய உதாரணம் அல்லாஹ் சொல்கிறான், மஸலுல் ஜன்னத்தில் லதி வஇதல் முத்தகூன் ஃபீஹா அன்ஹாரு மின் மாஇன் கைரி ஆசின். அல்லாஹ் நரகவாசினை பற்றி சொல்லும்போது சுட தண்ணி அவங்களுக்கு கொடுக்கப்படும். இங்க அல்லாஹ் சொல்கிறான், மிம்மா இன் கைரி ஆசின், அவர்கள் நீர் ஆறு ஓடும், தண்ணீருடைய ஆறு ஓடும். அந்த தண்ணீர் எப்படி இருக்கும்? குளிர் கடினமாக இருக்காது, உஷ்ணமாக இருக்காது. மிம்மா இன் கைரி ஆசின், அது சூடு இல்லாமல் மிக ரொம்ப இலகுவாக இருக்கும். வன்ஹாரு மின் லபனின் லம் யத்தகய்யரு தஅமு, பால் ஆறு அவருக்காக கொடுக்கப்படும். உலகத்தினுடைய பாலை போடல்ல, லம் யத்தகய்யரு தஅமு,
அந்த பாலினுடைய சுவை அப்படியே மாறாமல் இருக்கும். உலகத்தில் ஒரு நாள் 2 நாள் என்ன ஆயிரும், பால் கெட்டு போயிரும். அல்லாஹ் சொல்கிறான் லம் யதய்யரு தஅமு, அதனுடைய பாலுடைய சுவையும் மாறாது, ஆறுகள் ஓடப்பட்டு கொண்டிருக்கும். வன்ஹாரு மின் அஸலின் முஸஃபா, சுத்தமான தேனாறு ஓடிக்கொண்டிருக்கும், பரிசுத்தமான மது ஆறு ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் சுவனவாசிகள் அவர்களுக்கு சொல்லக்கூடிய சுப செய்திகள் இதுவெல்லாம், வாக்களிக்கப்பட்ட வாக்குறுதிகள் இதுவெல்லாம் அல்லாஹ் சாம்பிள்னு சொல்றான். அல்லாஹ் மஸலுல் ஜன்னத்தில் லதி வஇதல் முத்தகூன், யார் இறையச்சத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தில் சில உதாரணங்களை காட்டுகிறான், சில விஷயங்களை அல்லாஹ் நம்ம எடுத்து காட்டுகிறான். இன்னும் பல சூறாக்கள் சுவனத்தை பற்றி மிக தெளிவாக அல்லாஹ் பேசியிருக்கிறான். சுவனத்தில் ஒரு நேருக்கு நேராக உட்கார்ந்து கொண்டு, தங்க கட்டில்களில் உட்கார்ந்து கொண்டு உலகத்தினுடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்காக விரிப்புகள், அழகான விரிப்புகள் விரிக்கப்பட்டிருக்கும். அவர்களுக்காக படங்கள் எந்நேரமும் கிடைத்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் ஏராளமான பாக்கியங்களை சுவனத்தை பற்றியும் பேசுகிறான். அந்நியமானவர்களே, நாம் ரமதானுடைய இறுதியில் இருக்கிறோம். ரமதான் நம்மை விட்டு இன்னும் சில நாட்களில் அதை நாம் கடக்க இருக்கிறோம். அல்லாஹ் கொடுத்த இந்த வாய்ப்பை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் மீதமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் ஆரோக்கியத்தோடு நோன்பு நோக்கக்கூடிய, அல்லாஹுக்காக நோன்பு நோக்கக்கூடிய நல்ல நசீபை வழங்குவானாக. மேலும் லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவை அடையக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை கடமையாக்கியிருக்கிறான். சில நபர்கள், வயது முதிர்ந்தவர்கள், நோன்பு அவங்களுக்கு நோன்பு வைக்கவே முடியாது. நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் நோன்பு அவங்களால வைக்க முடியாது. திரும்ப மற்ற காலைகள் நோன்பு வைக்க முடியாது. அப்படி நோன்பு வைத்தால் நோய்கள் அதிகமாயிரும் அப்படின்ற நிலை இருக்கு. அப்படின்னா இப்போ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நோன்பு வைக்க தேவையில்லை, நோன்புக்கு பகரமாக ஃபிதியா கொடுக்கணும். நோன்புக்கு பகரமாக ஒவ்வொரு நோன்புக்கும் ஒவ்வொரு ஃபிதியாவை கொடுக்கணும். ஃபிதியானா என்ன? ஒரு நாள் நோன்பு நம்ம விட்டோம், வைக்க முடியல, வயது முதிர்ந்தவர்கள் வைக்கவே முடியாது, அல்லது வேற எந்த காலத்திலும் வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நோன்புக்கும் சதக்கத்துல் ஃபித்ராவினுடைய அந்த தொகை 90 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஹனஃபி மதுஹப்ல 90 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு நோன்புக்கு பகரமாக 90 ரூபாங்கிறது 100 ரூபாய் நம்ம என்ன செய்யணும்? சதக்கா செய்யணும் ஏழைகளுக்கு. இப்போ உதாரணத்துக்கு 10 நோன்பு வச்சுட்டாரு, திரும்ப அவர் வைக்கவே முடியாது, அல்லது உதாரணத்துக்கு சொல்கிறோம் கோமால போயிட்டாரு, நோன்பு அவர் நினைவே திரும்பாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 10 நோன்பு விட்டுட்டு மித்தமாக வைக்க முடியாத நோன்புக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நோன்புக்கும் 100 ரூபான்னு கணக்கிட்டு அந்த தொகையை சதக்காவை என்ன செய்யணும்? ஏழைகள் கொடுக்கணும், அல்லது ஏதாவது உணவாக கொடுக்கலாம், ஏதாவது தானியமாக கொடுக்கலாம். ஆனால் யாராவது உடல்நிலை அதாவது வாலிபர்களாக இருக்கிறாங்க, நாங்கள் வேலைக்கு போகிறோம், நம்ம நோன்பு வைக்க முடியாது, எப்பயுமே நோன்பு வைக்க முடியாது, உடல் ஆரோக்கியம் இருக்குது, கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, பால் குடிப்பாட்டக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்க, நாங்கள் ரமதான் நோன்பு வைக்கல, மற்ற நாளில் நோன்பு வைக்க முடியாது அப்படின்னு இருக்குது. இதுக்கு பதிலாக ஃபிதியா கொடுக்க முடியாது. இதுக்கு பதிலாக கண்டிப்பாக நோன்பு தான் வச்சாகணும். அவங்களுக்கு ஃபிதியான்ற அந்த விஷயமே கிடையாது. ஃபிதியாங்கிறது யாருக்கு அப்படின்னா, யாருக்கு நோன்பு அறவே வைக்க முடியாதோ அவங்க தான் ஒவ்வொரு நோன்புக்கு பதிலாக ஃபிதியா கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் ஞாபகப்படுத்திக்கிறோம். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கெல்லாம் நோன்பு சக்தியை கொடுத்திருந்தானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்புகளில் அங்கீகரித்துக் கொள்வானாக. யாருக்கு அல்லாஹ் சக்தி, உடல் ஆரோக்கியத்தை, நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவங்களுடைய நோய்களை அனைத்தையும் பரிபூர்ண ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவா.